உலகின் பாரம் தாங்குபவனே பரம்பொருளே யோகத்தால் அடைய படுபவனே யோகியர்க்கு ஈஸ்வரனே எல்லா விருப்பமும் அருள்பவனே இழைப்பாரோ இடமே விவேகம் மற்றவரை வருத்துகிறவனே சம்ஹரிப்பவனே சம்சார விருட்ச வடிவே வாயுவை இயக்குபவனே வில்லாளியே வில்வித்தை அறிந்தவனே தண்டிப்போரில் ஆயுதமே பிரஜைகளை அடக்கி ஆள்பவனே அன்பிற்கு அடக்கமாகவும் இருப்பவனே வெல்லப்படாதவனே அனைத்திலும் வல்லவனே சுயதர்மத்தில் நிற்கச் செய்பவனே அடக்குபவன் யாரும் இல்லாதவனே யமபயம் இல்லாதவனே சுத்த சத்துவத்தை உடையவனே சாத்வீகனே சத்திய வடிவே சத்தியம் தர்மம் உடையவனே பக்தர்களால் அணுகி வேண்டப்படுபவனே பிரிய வஸ்துக்களை அர்ப்பணம் செய்தற்கு உரியவனே பூஜித்தற்கு உரியவனே பக்தர்களில் விருப்பத்தை நிறைவேற்றுபவனே பக்தரின் அன்பை விருத்தி செய்கிறவனே ஆகாயத்தில் உறைபவனே ஸ்வயம் பிரகாசனே அழகாய் பிரகாசிப்பவனே ஆகுதியில் அடிப்பதை உண்பவனே எங்கும் இருப்பவனே சூரியனாக இருப்பவனே பலவிதமாய் பிரகாசிப்பவனே உலகங்களை பிறக்கச் செய்பவனே சூரியனை கண்ணாக உடையவனே அனந்தனே கோபம் செய்ததை உண்பவனே உலகை காப்பவனே மோட்ச சுகத்தை கொடுப்பவனே தர்மம் காக்க அவதரிப்பவனே அனைத்திற்கும் ஆதி ஆனவனே கவலை இல்லாதவனே பிழைகளை பொறுப்பவனே உலகங்களுக்கு ஆதாரம் ஆனவனே அற்புதமாய் இருப்பவனே அநாதியான காலரூபனே பழமையான பிரம்மனுக்கும் பழமையானவனே கபிலனிரத்தவனே சூரியனாய் இருப்பவனே உலகம் அடங்கும் இடமாய் இருப்பவனே மங்களம் கொடுப்பவனே மங்களம் செய்பவனே மங்களமாய் இருப்பவனே மங்களத்தை அனுபவிப்பவனே மங்களம் இறைவாய் அருள்பவனே கொடுமைகள் இல்லாமல் இருப்பவனே ஆதிசேஷ வடிவினனே சக்கரத்தை தரிப்பவனே நடை அழகனே கட்டளை பிறப்பிப்பவனே சொல்லுக்கு எட்டாதவனே எல்லா சப்தமும் தாங்குபவனே குளிர்ந்த இடமாய் இருப்பவனே இரவு போன்ற இருளை செய்பவனே கொடுமை இல்லாதவனே அழகு மிக்க வடிவினனே சாமர்த்தியம் மிகுந்தவனே எங்கும் செல்கின்றவனே பொறுப்பவரில் சிறந்தவனே அறிஞர்களில் சிறந்தவனே சம்சார பயம் அற்றவனே புண்ணிய சிரவண கீர்த்தனனே கரை ஏற்றுபவனே பாவம் போக்குபவனே புண்ணியம் அளிப்பவனே கெட்ட கனவுகளை போக்குபவனே சம்சாரத்தில் உழலும் போக்கை அழிப்பவனே பக்தரை ரட்சிப்பவனே நல்லோர்கள் வடிவாய் இருப்பவனே அனைத்து உயிரில் ஜீவனே எங்கும் வியாபித்து இருப்பவனே ஆதிசேஷனின் ரூபனே அனந்த சக்தியே கோபத்தை வெல்றவனே பயத்தை போக்குபவனே நியாயத்துடன் கூடியவனே ஆழம் காண முடியாத சொரூப
பலன்களை அளிப்பவனே, இந்திராதி தேவர்களுக்கு கட்டளைகள் வகுப்பவனே, கர்ம பலனை காட்டும் வேத ரூபனே. தனக்கு காரணம் இல்லாதவனே, பூமிக்கும் ஆதாரம் ஆனவனே, உலகில் சோமை ஆனவனே, பலவரை நகதி கொடுப்பவனே, அழகான தோள்களை உடையவனே, உயிர்களை படைப்பவனே, ஜனங்களின் உற்பத்தி காரணனே, பீமனே பீம பராக்கிரமனே, பஞ்சபூத ஆதார நிலையனே, தன்னை தவிர வேறு ஆதாரம் இல்லாதவனே, சிருஷ்டியை பூ போல் மலர்பவனே, எப்போதும் விழித்துக் கொண்டு இருப்பவனே, எல்லாவற்றிற்கும் மேலானவனே, சதாச்சாரனே, பிராணனே தருபவனே, ஓங்கார பொருள் ஆனவனே, நாமரூபங்களை விவகரேபவனே, தானே ஒளிரும் ஞான வடிவினே, பிராணனில் நிலையனே, ஜீவர்களை தாய் போல தாங்குபவனே, பிராணிகளை ஜீவிக்க செய்பவனே, பரம்பொருளாய் இருப்பவனே, தனது ஸ்வரூபத்தை அறிபவனே, ஒன்றே ஆகிய ஆத்மனே, பிறப்பு இறப்பு மூப்பை கடந்தவனே, உலகும் பரவும் சம்சார விருட்சமே, பிறவி கடலை தாண்டுவிப்பவனே, எல்லாவற்றையும் உண்டாக்குபவனே, பிரம்மனுக்கும் பிதா ஆனவனே, யாகபலனை தருபவனே, யாக ரட்சகனே, யாகம் செய்வாராய் இருப்பவனே, யாக உறுப்புக்களை உடைய வராக வழியே, யாகங்களை நடத்துபவனே, யாகத்தை ஏற்றுக்கொள்பவனே, ஆதிகாலத்தில் யாகம் சிருஷ்டித்தவனே, யாகத்தலைவனே, யாகம் அனுபவிப்பவனே, யாக சாதன பூஜிதனே, யாக பயனை தருபவனே, ரகசியான யாகமாக இருப்பவனே, அனைவரும் உண்ணும் அன்னமே, உலகை அன்னம் போல் உண்பவனே, உலகின் உற்பத்திக்கு காரணனே, தானே தன் பிறப்பிற்கும் காரணனே, வராகமூர்த்தியாய் பூமியை தோண்டியவனே, சாமகானம் பண்ணுபவனே, தேவனியல் உறைவனே, உலகங்களை படைப்பவனே, பூமியில் ஈஸ்வரனே, பாவங்களை நாதம் செய்பவனே, பாஞ்சசன்ய சங்கை தரிப்பவனே, நந்தகம் என்னும் வாளை ஏந்துபவனே, சுதர்சனம் என்னும் சக்கரம் உடையவனே, சாரங்கம் என்னும் இல்லை உடையவனே, கௌமோதனி என்னும் கதையை தரிப்பவனே, சக்கரத்தை கையில் ஏந்தியவனே, எதிரிகளால் அசைக்க முடியாதவனே, எய்துவதையெல்லாம் ஆயுதமாய் கொண்டவனே, ஓம் நமக ஓம் நமக. விஷ்ணுவின் 1000 நாமங்களை தினமும் படித்தாலோ கேட்டாலோ, எப்பிறவியிலும் ஒருவர் கேடு அடைய மாட்டான். ஞானம், வெற்றி, செல்வம், ஆரோக்கியம், மோட்சம் ஆகியவற்றை அவர் கட்டாயம் பெறுவான். நோய், கட்டு, பயம், ஆபத்து, பாவம், பிறவி ஆகியவற்றை அவன் என்றும் அடைவது இல்லை. உயிரினங்கள், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், கலைகள் அனைத்துமே வாசுதேவர் மயமாம். சாஸ்திரம், ஆச்சாரம், தர்மம் அனைத்திற்கும்
அச்சுதனே என்றும் இறைவன் ஆவான். சகஸ்ரநாமம் சொல்லாவிட்டாலும் நாராயணா என்று கூறினாலே போதும் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். சகஸ்ரநாமம் எப்போதும் ஞானியரால் எளிதில் ஜபிக்கப்படுவதை கேட்கவே பார்வதியும் விரும்புகிறாள். சகஸ்ரநாமத்திற்கு சமமான ராமநாமத்திலேயே தான் ரமிப்பதாக ஸ்ரீபரமேஸ்வரனும் கூறுகிறார். தம் நாமங்கள் மட்டுமல்லாது வடிவங்கள், அங்கங்கள், யுகங்கள் சகஸ்ரம் உடையவர் விஷ்ணு என்கிறார் ஸ்ரீ பிரம்மா. தன்னையே நாடி தன்னையே சிந்தித்து வழிபடுவோரின் யோகக்ஷேமத்தை தான் தாங்குவதாக ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம்.